உபதலைவர்மார்கள் மற்றும் உறுப்பினர்கள் எல்லோருக்குமாக கமிட்டி சார்பாகவும் இந்த மாணவர்கள் எல்லோருடைய சார்பாகவும் எமது ஒஸ்தாத்மார்களுடைய சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் சந்தோஷத்துடன் வரவேற்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பற்றி எமது ஃபஸ்லான் மௌலவி அவர்கள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் என்பதை விளக்கி காட்டினார்கள். அது உண்மையிலேயே சரித்திரத்தில் பார்த்தால் எமது ஷாதுலியா தரீக்கத்தை பொறுத்தளவில் இந்த ஊரிலிருந்து ஒரு மദ്രஸா உண்டாகி அந்த மദ്രஸாவிலிருந்து வெளிவரும் அஷாதுலி என்ற பட்டத்தை பெறும் மாணவர்கள் இந்த முறை வெளியேறுகிறார்கள். இது முதலாக நடக்கும் ஒரு சம்பவம். அதனை பற்றி நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகிறோம். அதே நேரத்தில் எங்கள் இந்த மദ്രஸாவுக்கு தொடங்கின காலம் தொட்டு தொடங்குவதற்காக பாடுபட்டவர்கள் அனைவர்களையும் அதற்கு பிறகு எங்களுடன் சேர்ந்து உதவி ஒத்தாசை அளித்த அனைவர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். எமது இந்த மദ്രஸாக்காக வேண்டி உழைத்தவர்கள் அனைவர் இருக்கிறார்கள். எமக்கு பலவிதங்களில் உதவி செய்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்த வேண்டும். எமது இந்த மദ്രஸாவுக்காக வேண்டி எமது பள்ளி சங்கம் காலம் சென்ற தலைவர் அல்ஹாஜ் நௌஃபல் ஜாபீர் உட்பட காலஞ்சென்ற சயீத் ஹாஜியார் செக்ரட்டரி, அதற்கு பிறகு வந்த எமது உள்ள தலைவரும் அதே போல காரியதர்சிமார்களும் உப தலைவர்மார்களும் முழு பள்ளிச்சங்க உறுப்பினர்களும் எமக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் விசேஷமாக எமது 6 பேர் வெளியிறங்கும் இந்த அவர்களுக்காக கொடுக்கும் ஒரு விழா. இது பாரம்பரியமாக மற்ற மദ്രஸாக்களில் எல்லாம் நடக்கின்றது. இது எங்களுக்கு மாத்திரம் ஒரு விசேஷமானதல்ல. ஆனாலும் எங்கள் ஊரை பொறுத்தளவில், எங்கள் இந்த மദ്രஸாவை பொறுத்தளவில் இது ஒரு விசேஷமான ஒரு விடயம். சகோதரர்களே, இந்த மாணவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்கு அவர்கள் என்ன முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கு பல உலமாக்கள் கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துவார்கள். இருந்தாலும் நான் என்ற சொந்த கருத்துக்கள் சிலவற்றை உங்கள் முன்னிலையில் நான் இந்த மாணவர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு விரும்பப்படுகிறேன். அதாவது இந்த மாணவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அவர்களுக்கு இங்கிருந்து வெளியிறங்கிவிட்டால், அவர்களுக்கு மௌலவி என்ற பட்டம் பெற்றுவிட்டால் அதோடு எல்லா படிப்பும் ஓதலும் முடிந்துவிடவில்லை என்பதனை அவர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய படிப்பில் ஓதலில் இன்னும் வளர்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவர்களுடைய கையில் உள்ள விஷயம். வருங்காலம் எங்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் பிரச்சனைகள் பலவற்றுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு காலமாக அமையும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. பல வகை பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட நிலைகளிலும் கூட இந்த வெளியிறங்கும் எமது அஷாதுலி என்ற பட்டம் பெற்று வெளியிறங்குகின்றவர்கள், அவர்களுக்கு ஒரு பெரும் கடமை ஒன்று இருக்கிறது. நடுநிலைமையாக, நல்ல புத்திசாலித்தனமாக மக்களுக்கிடையிலும் அந்நியருக்கிடையிலும், பெரியார்களுக்கிடையிலும், அறிவு படைத்தவர்களுக்கிடையிலும், பணக்காரர்களுக்கிடையிலும், உலமாக்களிடையிலும், எல்லோருக்கும் மத்தியில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்.
பெருமை எடுத்து கொள்ளாமல் நாங்கள் மௌலவிகள் ஆகிவிட்டோம், ஆகவே எமக்கு இதனை விட அறிவு பெறுவதற்கொன்றும் இல்லை என்ற எண்ணம் எடுக்காமல், நான் தான் ஆள் என்று நினைக்காமல் நீங்கள் தரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, அப்படி நடக்கும்போது நீங்கள் நல்ல முறையில் நடந்தால்தான் நீங்கள் முழு சமுதாயத்துக்கும், எங்கள் ஊர் மக்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தினருக்கு மாத்திரமல்ல, முழு சமுதாயத்துக்கும் ஒரு உதாரணமாக, ஒரு நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டால்தான் இந்த எமது அல் மதரசத்துல் ஃபாசியாவிலிருந்து வெளியிறங்குவதனால் எங்களுக்கு எல்லாவற்றையும் விட பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடியது. யாரும் இந்த வெளியிறங்கும் மௌலவிமார்களை பார்த்து இவர்கள் நல்லாக நடப்பதில்லை, இவர்கள் ஹதீஸ் சொல்லுகிறார்கள், நல்ல கெட்டித்தனம் இருக்கிறது, ஓதுகிறார்கள், நல்ல அழகாக இருக்கிறது, தொழுவிக்கிறார்கள், இவர்களின் பின்னால் இருந்து தொழ ஆசையாக இருக்கிறது என்று சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் அப்படி இருந்தும் கூட இவர்களின் குறைபாடுகளை சொன்னால், இவர்கள் நடக்கும் முறைகள் சரியில்லை, மனிதருடன் பேசும் முறைகள் சரியில்லை, இல்லாவிட்டால் வியாபாரம் செய்து தனது பெயரை வீணாக்கி கொண்டிருக்கிறார், ஏதோ ஒவ்வொருத்தர் ஏதோ ஒவ்வொரு தாக்குதலை ஏற்படுத்துகிறார் என்றால் அது எங்களையும் தாக்கும், அது எங்களோட மதரசாவில் இருக்கும் மற்ற மாணவர்களையும் தாக்கும், வருங்காலத்தையும் தாக்கும். ஆகவே இந்த வெளியிறங்கும் எமது மௌலவிமார்கள் மிக்க கேர்ஃபுல்லாக பத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்துடன் நீங்கள் எந்தெந்த ஊரில் வாழ்ந்தாலும், எந்தெந்த ஊரில் போய் தொழில் செய்தாலும், எந்தெந்த ஊரில் போய் வியாபாரம் செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களுடைய மதரசாவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கற்றுத்தந்த உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள். இன்று எமது பழைய டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் மௌலவி அஜ்வாதுல் ஃபாசியும் இங்கே வருகை தந்திருக்கிறார். எமது இங்கிருக்கும் உஸ்தாதுமார்கள் உங்களுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு நேரத்தை செலவழித்து உங்களுக்கு நல்ல ஓதல்களை தந்து வழிமுறையை காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரை வீணாக்கிவிட வேண்டாம். உங்களது தாய் தகப்பர்களுடைய பெயர்களை வீணாக்கிவிட வேண்டாம். இந்த மദ്രസാவின் பெயர்களை வீணாக்கிட வேண்டாம். இந்த சீனங்கோட்டை என்ற ஊரின் பெயரை வீணாக்கிட வேண்டாம். நீங்கள் எந்த ஊரில் வந்து படித்தாலும் ஓதினாலும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு வேணும் நன்றாக படித்து வெளியிறங்கி மார்க்கம் மாத்திரமில்லை மற்ற எஜுகேஷனும் பெற்றுக்கொண்டு உங்களால் பெரிய ஒரு சேவையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதல்லாமல் உங்களால் எமது மதரசாவுக்கோ எமது ஊருக்கோ உங்களது உஸ்தாதுமார்களுக்கோ உங்கள் தாய் தகப்பருக்கோ அவதூறு பெற்றுக் கொடுக்காதீர்கள். நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் விசேஷமாக ஒரு வேண்டுகோள் விடுகிறேன். அதே நேரத்தில் சகோதரர்களே, நான் இன்னும் இந்த மாணவர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். வெளியிறங்கும் இந்த மௌலவிமாருக்கு என்ன என்றால், விசேஷமாக தனது உஸ்தாதுமார்களை மறந்துடாதீர்கள். அவர்களுக்கு நன்றி கண்ணோடு நடந்து கொள்ளுங்கள். மரியாதையை கொடுத்து கொள்ளுங்கள். மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஹதீஸ் செல்லும் போதாக இருந்தாலும், பயான்கள் பண்ணும் போதாக இருந்தாலும், ஒரு மனிதனை தனிப்பட்ட முறையில் தாக்காதீர்கள். அந்நியர்களை பற்றி ஏதாவது பயான் பண்ணினாலும் சகோதரர்களே, அவர்களை எங்கள் பக்கம் வெல்லக்கூடிய முறையில், அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய முறையில், இஸ்லாத்தின் அடிப்படைகளை அவர்களுக்கு சொல்லிக்கூடக்கூடிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் எமது இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு உங்களால் ஒரு பணி செய்ய முடியாது. ஆனால் இந்த சமுதாயம் சகோதரர்களே, உங்களிடமிருந்து ஒரு பெரும் பணியை எதிர்பார்க்கிறது. உங்களுக்கு பெரும் பொறுப்பொன்று இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் நினைவில் வைத்து நடந்து கொள்ளுங்கள்.
நான் நினைக்கிறேன் நான் வெகு நேரம் எடுத்துவிட்டேன் பேசுவதற்காக. இன்னும் பல பேச்சுகள் இருக்கின்றன. முக்கியமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு பல விஷயங்களை பற்றி பேசுவார்கள். இன்ஷா அல்லாஹ் லுஹருக்கு பிறகு எமது ஹதரா நடைபெறும். ஹதராக்கு பிறகு ஒரு சின்ன சாப்பாடு விருந்து ஒன்று நடைபெறும். அதில் ஹதராவிலும் விருந்திலும் எல்லோருக்கும் கலந்து கொள்ளும்படி எமது மദ്രஸாவின் சார்பிலும் எமது மദ്രஸாவின் சார்பிலும் கமிட்டியின் சார்பிலும் உஸ்தாதுமார்களுடைய சார்பிலும் உங்கள் எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வரலாற்று சிறப்புமிக்க பேர்வளை சீனங்கோட்டை ஃபாசியா பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பேர்வளை ஜாமியத்துல் ஃபாசியா அரபு கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழா தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே தலைமை உரையும் வரவேற்புரையும் வழங்கி உங்களை வரவேற்றார்கள் அல் ஜாமியத்துல் ஃபாசியா சாசுலியா அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி அல்ஹாஜ் MCM ஹம்சா அவர்கள். வரலாற்று சிறப்புமிக்க பேர்வளை நகரில் அமைந்திருக்கின்ற சீனங்கோட்டை ஜாமியத்துல் ஃபாசியா அரபு கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் சார்பில் நாங்கள் மீண்டும் ஒரு தடவை வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே விசேட பேச்சாளராக கலந்து கொள்கிறார்கள் இந்தியா தமிழ்நாடு சேலம் மாவட்டம் நூருல் இஸ்லாம் கலாபீடத்தின் பேராசிரியர் அஃதலுல் உலமா அபு தாஹிர் பாக்கவி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே விசேட பேச்சாளராக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்த வேளையிலே அறிய தருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக வாழ்த்துறை இடம்பெறவிருக்கிறது. வாழ்த்துச் செய்தி நஜ்முல் உலமா அஷேக் அஜ்வாத் அப்துல்லா அல் ஃபாசி நாயகத்தின் வாழ்த்துச் செய்தியை இந்த இடத்திலே வழங்குகிறார்கள் அல் ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாசுலியாவின் உப அதிபர் அல் உஸ்தாத் AM முஜீபுல்லா பஹ்ஜி அவர்களை இந்த இடத்திற்கு வரவேற்கின்றோம். ஷேக் நாயம் அவர்களின் வாழ்த்துச் செய்தியை வழங்குவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உகத்திமு பைன லதைக்கும் بتقديم رسالة ترحيبية من شيخنا أجواد بن عبد الله الفاسي رحمه الله وحفظه. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أرفع الحمد والشكر لرب العالمين الذي جعل حلمي حقيقة واقتراحي وتوجيهي بإنشاء الجامعة الفاسية الشاذلية ماثلا للعيان صرحا شامخا متينا لأسسه العلمية راسخا رسوخ الجبال الشاهقات متدفقا كالشلال الهادر فواحا كعطر الأكحوان يفيض بالعلم لينشره عبر الأزمان ليشمل جزيرة السيلان ويتخرج منه العلماء الأقمار ليعين الطريقة الفاسية الشاذلية ويسروه بالمعرفة وتثبيت الأركان ويعم المسلمين خيرها في كل مكان والزمان. وحنيئا لنا جميعا هذا الإنجاز العظيم وهذا الخير العميم الذي منحنا إياه رب العالمين عطاء من عنده بدوام إشاءات العلم والمعرفة ودعم الأجداد. بارك الله في كل من ساهم وعطى من جهد أو مال أو فكر. هنيئا لنا جميعا مشايخ ومديري الطريقة الفاسية الشاذلية بجامعتنا الوليدة التي نتمنى لها الرقي والنماء والتطور والازدهار على مدى السنين والأيام. أهنئ الجميع بهذا الإنجاز العظيم المميز وبارك الله فيكم جميعا والسلام عليكم ورحمة الله وبركاته. الشيخ نجم العلماء أجواد بن عبد الله الفاسي.
بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியா என்ற கலாபீடத்தை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆலோசனையை வழிகாட்டலை நிறைவேற்றி எனது கனவை நனவாக்கிய அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. அது தற்பொழுது அறிவை கொண்டு அத்திவாடமிடப்பட்ட உயர்ந்த கோபுரமாக அசையாத மலையாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. நீரை வாரி வழங்கும் நீர்வீழ்ச்சிகள் போன்று, மனம் வீசும் வாசனை திரவியங்கள் போன்று இக்கலாபீடம் அறிவை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இலங்கை தீபகற்பத்தில் காலாகாலம் அறிவை பரப்பும் முழு நிலவு போன்ற உலமாக்களை தயார்படுத்தி எமக்கு வழங்கியிருக்கிறது. அவர்கள் அறிவு செல்வத்தை கொண்டு அல் ஃபாசியத்து ஷாதுலியா தரீகாவின் தூண்களை பலப்படுத்தி அதை வளர்க்க உறுதுணையாக இருப்பார்கள். எல்லா திசைகளிலும் எல்லா காலங்களிலும் வாழும் முஸ்லிம்கள் அனைவரும் இதன் நட்பாக்கியங்களை பெற்றுக்கொள்வார்கள். இந்த நட்பாக்கியம் அகிலத்தை படைத்து இரட்சிக்கும் நாயனாகிய அல்லாஹ் மூதாதையர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளை பலப்படுத்தி அதை தொடர்வதற்காக அவனிடமிருந்து வழங்கிய ஆணையாகும். இந்த உயர்ந்த பணியிலே பங்கெடுத்து அதற்காக பாடுபட்ட, சொத்துக்களை செலவழித்த, ஆலோசனைகளை வழங்கிய அனைவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. எமது இந்த கலாபீடம் மென்மேலும் வளர்ச்சியடைந்து காலாகாலமாக நிலை பெற்று முன்னேறி செல்லும் என்று ஃபாசியத்து ஷாதுலியா தரீகாவின் மஷாயிகுமார்கள், அதிபர், நிர்வாகிகள் மற்றும் அனைவருக்கும் சுப செய்தி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஷேக் நஜ்முல் உலமா அஜ்வாத் இப்னு அப்துல்லா அல் ஃபாசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சாசிலத்துல் ஃபாசியா தரீகாவின் ஆன்மீக தலைவர், எங்கள் அன்புக்கும் கௌரவத்திற்கும் உரிய ஷேக் நாயகம் நஜ்முல் உலமா அஷேக் அஜ்வாத் அப்துல்லா அல் ஃபாசி நாயகத்தின் வாழ்த்து செய்தியை இதுவரை கேட்டீர்கள். அவர்களின் வாழ்த்து செய்தியை இந்த இடத்தில் வழங்கினார்கள் அல் ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியாவின் உப அதிபர் அல் உஸ்தாத் AM முஜிபுல்லா பஹ்ஜி அவர்கள். வரலாற்று சிறப்புமிக்க பேர்வளை சீனங்கோட்டை பகுதியிலே அமைந்திருக்கின்ற சீனங்கோட்டை பெரிய பள்ளிவாசலிலே இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பேர்வளை ஜாமியத்துல் ஃபாசியா அரபு கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவின் நேரடியாக நேர்கள் ஃபேஸ்புக் மூலம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஒளிபரப்பின் மூலம் காணக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஃபேஸ்புக் லைவ் ஆஃபிஷியல் ஃபாசியா என்ற தளத்தினூடாக நீங்கள் இதனை நேரடியாக பார்க்க முடியும். உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எங்களுடைய முரீதீன்களும் முஹிப்பீன்களும் இந்த நிகழ்ச்சியை பார்வையிட்டுக் கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்ற செய்தியோடு இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். பேர்வளை ஜாமியத்துல் ஃபாசியா அரபு கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவின் அடுத்த அம்சம் தமிழ் பேச்சு இடம்பெறுகிறது. பட்டம் பெறும் மாணவர் ஃபஸ்லான் மீரா முஹிதீன் அவர்கள் தமிழ் பேச்சை இந்த இடத்திலே வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق رسول الله صلى الله عليه وسلم. பாரிய உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்ல நாயனாம் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் எம் உயிரை விட மேலான உத்தம தூதர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள்
வலிமார்கள், மஷாயிகுமார்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் நிலவட்டுமாக என்று கூறியதன் பின்னால், ஆரம்பமாக நான் இந்த நிலைமைக்கு வருவதற்காக வேண்டி அரும்பாடுபட்ட எனது உஸ்தாத்மார்களே, பெற்றோர்களே, இவ்விழாவிற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய மாபெரும் உலமா பெரும் தகைகளே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மதரசா மாணவர்களே, அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவை சிறந்த முறையில் வணங்க வேண்டுமே என்று சொன்னால், அந்த மனிதன் மார்க்க கல்வியை கற்றிருப்பது அத்தியாவசியமான ஒன்றாகும். இக்கல்வியின் மூலம்தான் ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவிடத்தில் மாபெரும் கண்ணியத்தை பெற்றுக்கொள்கின்றான். அது மாத்திரமின்றி இக்கல்வியை கற்பது கட்டாய கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த உலகிற்கு முதலாக இறக்கிய குர்ஆன் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே நாயகமே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே, உம்மை படைத்த இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு வாசியுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான். அன்பார்ந்தவர்களே, பேரன்பு பெருமக்களே, அது மாத்திரமின்றி அல்லாஹு தஆலா இந்த கல்விக்கு மாபெரும் சிறப்புகளை வைத்திருப்பதை போன்று அந்த கல்வியை கற்கக்கூடிய உலமாக்களுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் மாபெரும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான், அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா மேலோங்க செய்கின்றான் என அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, பேரன்பு பெருமக்களே, இந்த மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்டவர்களைத்தான் அல்லாஹு தஆலா அந்தஸ்தை உயர்த்துவதாக குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். இவ்வாறு அல்லாஹு தஆலாவினால் சிறப்பாக்கப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மார்க்க அறிவை அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் வழங்குவது கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு அல்லாஹ் மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுப்பான் என எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடியிருக்கின்றானோ அவருக்குத்தான் மார்க்க கல்வியை கொடுப்பான். அது மாத்திரமில்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கின்றானோ அவருக்கு சொத்து செல்வங்களை சுகங்களை கொடுப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறவில்லை. மாற்றமாக மார்க்க கல்வியைத்தான், மார்க்கத்தின் விளக்கத்தை தான் கொடுப்பான் என எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இக்கல்வியை கொடுப்பதற்கு நாடிவிட்டானே என்று சொன்னால், அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா இந்த மார்க்க கல்வியுடைய ஆசையை ஏற்படுத்தி விடுவான். இப்பொழுது இந்த மனிதர் மார்க்க கல்வியை தேடி செல்ல ஆரம்பிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இந்த மார்க்க கல்வியை தேடி செல்வது இருக்கின்றது மாபெரும் கண்ணியங்களையும் சிறப்புகளையும் வழங்குகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹி ஹத்தா யர்ஜா.
யார் மார்க்க கல்வியை தேடி செல்கின்றாரோ அவர் மீளுகின்ற வரைக்கும், அவருடைய இடத்தை அடைகின்ற வரைக்கும் அவர் அல்லாஹுடைய பாதையிலே இருக்கின்றார், அல்லாஹுவை வழிபட்டு கொண்டிருக்கின்றார் என எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹுவின் பாதையிலே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹுவை வழிபட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதன் அறிவை தேடி மதரசாவிலே சேருகின்றார். அங்கு அந்த மனிதன் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்க கல்வியை கற்பதோடு அங்கு அவர் தொழுகின்றார், திக்ர் செய்கின்றார், இது போன்ற அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு வேறையாக நன்மைகளை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். அதே போன்று இந்த மனிதர் சலைவான நேரத்திலே, கஷ்டமான நேரங்களிலே தூங்குகிறார், வேறு வேறு நல்ல வேலைகளை செய்கின்றார், அதற்கும் அல்லாஹு தஆலா நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அளவுக்கு இந்த மார்க்க கல்வி சிறந்து விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, அதன் பின்னர் இந்த மனிதன் தனது கற்கை நெறியை ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானங்களிலே பூமியிலே உள்ள அனைத்து வஸ்துக்களும் நல்லதை கற்றுக் கொடுப்பவருக்கு, அறிவை தேடக்கூடியவருக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்றது என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீர்நிலைகளிலே இருக்கக்கூடிய மீன்களும் மரப்பொந்துகளிலே இருக்கக்கூடிய பறவைகளும் கூட இந்த மனிதனுக்கு இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு செய்து கொண்டிருக்கின்றது என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, பேரன்பு பெருமக்களே, இவ்வாறு பட்ட கண்ணியம், இவ்வாறு பெற்ற பாக்கியம் இந்த மார்க்க கல்விக்கு தான் இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. அது மாத்திரமில்லாமல் அன்பார்ந்தவர்களே, பேரன்பு பெருமக்களே, இவ்வாறு இந்த மார்க்க கல்விக்கு கண்ணியமும் சிறப்பும் இருக்கின்றதல்லவா, இதை மார்க்க கல்வியை தேடுகின்றாரே அவருக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே போன்று இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட இந்த பிள்ளைகளை மார்க்க கல்விக்காக வேண்டி ஊக்கமூட்டிய அனைத்து பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் பாக்கியங்களை வழங்குகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மன் அல்லமல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹா, யார் குர்ஆனை கற்று அதன் படிக்கு அமல் செய்கின்றாரோ அவருடைய பெற்றோர்களுக்கு உல்பிஸ வாலிதாஹு, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை விட பிரகாசமான ஒரு கிரீடத்தை அணிவிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, பேரன்பு பெருமக்களே, மறுமையுடைய நேரத்திலே, ஒரு நன்மைக்காக வேண்டி தள்ளாடக்கூடிய நேரத்திலே, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து விரண்டோடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறிவை கற்று அதன்படிக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு மாணவனுடைய, ஒரு ஆலிமுடைய பெற்றோர்களுக்கு இவ்வாறு இந்த கஷ்டமான நேரத்திலே கிரீடம் ஒன்றை அனுபவித்து கௌரவிப்பான் என்று சொன்னால், இந்த மார்க்க கல்வி எந்த அளவுக்கு கண்ணியமானதாக சிறப்பானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பேரன்பு பெருமக்களே, அதே போன்றுதான் இந்த மாணவர்களுக்கு அறிவை